பீட்ரூட் பேரை கேட்டாலே அலர்ஜி ஆகிற குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான் சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பேக்கரி ஸ்டைலில் சுவ்வியான பீட்ரூட் ஹல்வா தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி கப்பில் துருவன பீட்ரூட் 2 கப்பலுக்கு சேர்த்துட்டு 1/4 கப்பலுக்கு தண்ணி 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பீட்ரூட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் ஊற்றிட்டு ஜூஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பலுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் இந்த ஜூஸை வந்துட்டு ஒரு பேனில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேனை ஸ்டவ் மேலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. நம்ம கண்டினியூஸாக கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும். இப்போ இதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் ஹல்வாவில் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட ஹல்வா கரெக்டான டெக்ஸ்சருக்கு நல்லா உருண்டு திரண்டு வருது பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க ட்ரை நட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்க ட்ரேல மாத்திட்டு ஒரு லெவல் பண்ணிக்கோங்க. இந்த ஹல்வாவோட சூடு கம்ப்ளீட்டா ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. சூப்பரான டேஸ்ட்ல சுவியான பேக்கரி ஸ்டைல் பீட்ரூட் ஹல்வா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.